ஹாய் வணக்கம். வெல்கம் டு எஸ்கே சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம செய்ய போகிறது நெய் சாதம். ரொம்ப ஈஸியாக டேஸ்டியாக செய்யக்கூடிய சாதம் இது மட்டும் இல்லை, நான்வெஜ் செய்ய முடியாத நேரங்களில் இந்த மாதிரி சாதம் செஞ்சு சாப்பிட்டா கொஞ்சம் ஃபுல்ஃபில்லான ஃபீலிங் கிடைக்கும். இதுக்கு முதல்ல குக்கரில் ஒரு 4 ஸ்பூன் நெய் விட்டுட்டு பட்டை, கிராம்பு 4, ஏலக்காய் 3 எல்லாம் சேர்த்து பொரிய விட்டுக்குவோம். கருவேப்பிலை கொஞ்சம் சேர்த்துப்போம். ஒரு பெரிய வெங்காயத்தை நைஸாக நறுக்கி அதையும் சேர்த்துப்போம். பச்சை மிளகா 3 காரத்துக்காக சேர்த்துருக்கேன். நல்லா நெய்யிலேயே அதை நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் வதங்குறதுக்கு 1 ஸ்பூன் கல் உப்பு சேர்த்துப்போம். ஒரு 2 நிமிஷம் வதக்கும்போது நல்லா வெங்காயம் வதங்கிடுச்சு. இப்போ தக்காளி ஒரு பழம் எடுத்து உள்ள சேர்த்துப்போம். நெய்யிலேயே ஒரு 2 நிமிஷம் நல்லா வேகட்டும். இப்போ இஞ்சி பூண்டு விழுது 1 ஸ்பூன் சேர்த்துப்போம். நல்லா கலந்து விட்டுக்குவோம். மல்லித்தலை ஒரு கைப்பிடி சேர்த்துப்போம். புதினாவும் ஒரு கைப்பிடி சேர்த்துப்போம். இந்த புதினா சேர்க்கும்போது சாதம் நல்ல வாசனையாகவும் நல்ல டேஸ்டியாகவும் இருக்கும். நல்லா வதக்கிடணும். இந்த உலக்கில் தான் அரிசி எடுத்திருக்கேன். ஒரு உலக்கு எடுத்திருக்கேன். அப்போ நம்ம 2.5 உலக்கு நம்ம தண்ணி சேர்க்கணும். நம்ம எப்போது வீட்டில் யூஸ் பண்ணக்கூடிய அரிசி தான் எடுத்திருக்கேன். ஒரு உலக்கு தேங்காய் பால் எடுத்திருக்கேன். 2.5 உலக்கு தண்ணி எடுத்திருக்கேன். எல்லாத்தையுமே கலந்துப்போம். இப்போ ஊற வச்ச அரிசியை அதில் சேர்த்துப்போம். அரிசி ஒரு 20 நிமிஷம் கிட்ட நல்லா ஊற வச்சுட்டு 3 டைம் நல்லா கழுவி எடுத்திருக்கேன். அப்போ தான் அரிசி உடையாமல் இருக்கும். இப்போ கொஞ்சம் உப்பு சேர்த்துப்போம். ஆல்ரெடி கொஞ்சம் உப்பு சேர்த்துருக்கோம். ஒரு கொதி வரட்டும், மூடி வச்சுப்போம். நல்லா கொதிச்சிருச்சு. இந்த டைமில் உப்பு டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கலாம். உப்பு கொஞ்சம் கூடமாக இருந்தால் தான் நம்ம சாதம் வெந்த உடனே ஈக்குவல் ஆகும். அதனால் ஒரு கல் உப்பு கூட சேர்த்துக்கோங்க. இப்போ குக்கர் போட்டு மூடி வச்சுருங்க. ஒரு 3 விசில் வந்ததுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு மூடி ஓப்பன் பண்ணிப்போம். இப்போ முந்திரி திராட்சை நெய்யில் வறுத்துட்டு அதை சேர்த்துக்கலாம். கொஞ்சம் போல் மல்லி இலையும் புதினா இலையும் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இந்த சாதத்துக்கு அதிகமான மசாலா சேர்க்க வேண்டாம். ஏன்னா மைல்டான காரத்தில் தான் இருக்கும். பாருங்கள், சாதம் நல்லா புலவும் நல்லா இருக்குது. நீங்களும் இதே போல் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.